வெளியவே தல காட்ட முடியல. வைஷ்ணவி குற்றச்சாட்டுகளுக்கு மனைவியோடு விளக்கம் அளித்த நாஞ்சில் விஜயன். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயன பொறுத்தவரைக்கும் சமீபத்தில அவங்க கடந்து வந்த மன உளைச்சல வெளிப்படுத்துது அவங்க பேசுறது எல்லாமே. திருநங்கை வைஷ்ணவி அப்படின்றவங்க நாஞ்சில் விஜயன் மீது சில குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்திருக்காங்க. உண்மைய சொல்லணும்னா பப்ளிசிட்டி ஸ்டண்ட்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது, மென்டார் தேவைப்படுறாங்க அப்படின்லாம் நாஞ்சில் விஜயன் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு மன உளைச்சல்ல அவங்க கட்டாயத்தின் பேர்ல இப்படி குடுத்துட்டாங்களே தவிர, அவங்க மென்மேலும் உயரணும். அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. அது மட்டும் இல்லாம, நான் நட்பா தான் பழகுனேன். எனக்கு நெறைய திருநங்கை தோழிகள் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் இவங்க. நான் எனக்கு குடும்பம், குழந்தைகள், என் உலகம்னு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட பெருசா பேசுறதில்ல. அதனாலவோ என்னவோ இப்போலாம் வந்துட்டு அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, என் அம்மாவுக்கு, மனைவிக்கு எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு இத ஒரு பிரச்சனையா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன காதலிச்சிருக்கலாம். நான் அவங்கள வேணான்னு தான் சொன்னேன். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அவங்க திருநங்கை அப்படின்றனால நான் வேணான்னு சொல்லல. எனக்குன்னு காதல் அவங்க மேல வரல. அதுதான் உண்ம. அதே மாதிரி இதனாலவோ என்னவோ கொஞ்சம் கொஞ்சமா நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அவாய்ட் பண்ணிட்டு வெளியில வர சூழ்நிலையில இருக்கேன். இன்னொரு விஷயம், வெளியில என்ன பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதுலருந்து என்னால இப்ப வெளியில வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நெறையவுமே அபத்தமான விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. உண்மைய சொல்லணும்னா, "உங்க மனச நான் காயப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி அவரு மேடையில பேசிட்டாரு. நெறைய பேர் கமெண்ட்ல அவர திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மள சுத்தி என்ன நடக்குதோ, என்ன உலகம் இருக்கோ, வைஷ்ணவிக்கும் அவருக்கும் இடையில என்ன உறவு இருந்துச்சோ, அத யாரும் பார்க்க கிடையாது. வைஷ்ணவி அவர்கள் பெரிய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க. என்ன பாலியல் ரீதியா மட்டும் பயன்படுத்திட்டு கழட்டி விட்டுட்டாரு. அவருக்குன்னு காதல், குடும்பம்னு வந்த உடனே என்ன கண்டுக்கல. எனக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சலா இருக்கு. என்ன அவாய்ட் பண்றாருன்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க தவறான புரிதல்ல அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் அவங்கள அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நிறையவே உயரணும். அது மட்டும் இல்லாம பாலியல் தொழில் அவங்க பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்களோட உறவுல இருந்த எல்லாருமே, "என்னோட மனைவிய நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட?" அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய மன்னிப்பா இருக்கட்டும், அவருடைய விளக்கத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.